வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் வேர்க்கடலை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். வேர்க்கடலையில் புரதச்சத்து, எண்ணெய், நார்சத்து அதிக அளவில் இருக்குது. எனவே நாவினுடைய சுவை முட்டுகளோடு சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கும் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா மருத்துவமைகளை கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மருத்துவமைகளை அதிகமாக பெறுவதற்கு வேர்க்கடலையை சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய நோய்களை வராமல் தடுப்பதற்கு நமக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். இந்த நிலக்கடலையில் இருக்கக்கூடிய ரெஸ்வரட்டால் என்ற சத்து அது என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடல் எடையெல்லாம் கண்ட்ரோலாக வச்சு கொழுப்புகள் எல்லாம் குறைக்கிறதால இதன் மூலமா இதயத்தினுடைய வாழ்வுகளை பாதுகாக்கும். இதனால இதய நோய்கள் ஏற்படுவதை நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளுமோ தடுத்துக் கொள்ளலாம். அதனால உங்களுக்கு ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவது போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்காது. இதயத்துக்கு ரத்தம் மிக சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதய அலர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்க நலமோடு வாழ்வதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் பரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் இருக்கு. இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய உயிர் வேதிப்பொருள் ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுகிறது. செரட்டோனின் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டும், மன அழுத்தத்தை நமக்கு போக்கும், ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீவ் பண்ணிடும், படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் சால்வ் பண்ணிடும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை மூளை வளர்ச்சிக்கு இப்படி தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ கூடுதலாக விட்டமின் சத்து, நியாசின் சத்தெல்லாம் நமக்கு வேர்க்கடலில் இருக்கிறதால ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவிகரமாக வேர்க்கடலை இருக்கும். ஸோ அதன் மூலமாக ரத்த ஓட்டமெல்லாம் மூளையில் சிறப்பான அளவில் இருக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்ம எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்படுவதற்கு பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த நரம்பியல் நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். கெட்ட கொழுப்பை குறைக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ரெஸ்வரட்ரோல், ஃபீனாலிக் அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பைட்டோஸ்டெராய்டுகள் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கு. இது நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை உறிஞ்சுவதை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அதை இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய உணவுகள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் பார்த்தோம்னா முன்னாடியே குறைக்கப்படும். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கொழுப்புகள்லாம் நமக்கு குறைக்கப்படும். கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைக்கிறதால இதய பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து நிறைய இருக்கு. மேங்கனீஸ் சத்து கொழுப்புகளுடைய மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது. நாம உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து கால்சியம் சத்து நமது உடலுக்கு கிடைக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுகிறது. பித்தப்பை கல்லை கரைக்கிறதுக்கும் உதவிகரமாக வேர்க்கடலை இருக்கும். வேர்க்கடலையை நம்ம தொடர்ந்து வாரத்தில் ஒரு 30 கிராம் அளவுக்காவது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது பித்தப்பை கற்கள் உருவாக தடுக்க முடியும். கூடுதலாக சுகர் பேஷண்ட்ஸ் வேர்க்கடலை சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய நன்மையை பெற்று நலமோடு வாழலாம். ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் வேர்க்கடலை சுகர் பேஷண்ட்ஸ்க்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்தே நினைச்சிங்க அப்படின்னா கூட இப்போ இருந்தே நீங்கள் வேர்க்கடலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய இளமையை பராமரிக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலை நம்மளுடைய சருமத்தை பராமரிக்கும். நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலையில் ஃபேனிஃபிலான்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நமக்கு நோய் வருவதை தடுக்கிறதுக்கும் இளமையை பராமரிக்கிறதுக்கும் பயன்படுகிறது. அப்போ சருமத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கிறதுக்கு, இளமையை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு வேர்க்கடலை நமக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வேர்க்கடலை நமக்கு அதிகரித்து தரும் மக்களே. இப்போ வேர்க்கடலை நோய் வருவது தடுக்கிறதோட இளமையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலை சாப்பிட்ட முடியும்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம், தாமிர சத்து இது எல்லாமே நம்மளுடைய உடலில் தீமை செய்யக்கூடிய கொழுப்பு தான் குறைக்கும். நல்ல கொழுப்புகளை மட்டும் நமக்கு அதிகமாக்கும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு அமிலம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ்
பண்ணும். இதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பலமாக இருக்கிறதால நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண நோய்களான சளி, ஜுரம், ஜலதோஷம், தலைவலி போன்ற நோய்களையும் நம்ம குறைத்துக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களையும் நம்ம வராமல் தடுத்து கொண்டு நலமோடு வாழலாம். ஸோ அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இன்னும் எண்ணிலடங்கா நன்மைகளை வேர்க்கடலை கொண்டு இருக்கிறதால நீங்கள் அதை அளவோடு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று வளமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.